இதையே பண்ணிட்டாரு, அதை பண்ண மாட்டாரா? அவருக்கு தெரியும் எப்போ எது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து சொல்றாரு, எடப்பாடி சொல்றாரு இல்ல அப்படி சொல்றாரு. அந்த எடப்பாடி ஐயா சொல்றாரு, அவரும் தவறுதான். போதை ஊற்றுக்கண்ணு திமுக தான். இது எந்த வித மாற்று கருத்து இல்ல. அவரு வந்து மக்கள் பணத்துல ₹1 யார் எடுக்க மாட்டாரு. அவரோட சொத்தை பண்ண முடியும். அவர் இருக்க பணத்தை பண்ணதே போதும். இனிமே எங்களுக்கு பண்ணுவாரு. இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க. என்னென்ன வரவேற்பு எப்படி இருக்கு உங்களுக்கு பட்ஜெட்? இங்கே மாண்பு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து நல்ல திட்டம் தான் பண்ணிருக்காருங்க. அது வந்து சொல்றாரு, எடப்பாடி சொல்றாரு இல்ல அப்படி சொல்றாரு. அந்த எடப்பாடி ஐயா சொல்றாரு, அவரும் தவறுதான். அவர் பண்ணதெல்லாம் எல்லாமே நல்லதா பண்ணிருக்காரு. ஒரு தாய்மான திட்டம் சொல்லிருக்காரு. அது வந்து குழந்தைங்களுக்கு தேவையான மோதிரம் திட்டம், அந்த பெண்களுக்கு தாலி தரது 8 கிராம் தட்டு திட்டம், அப்ப பட்டுப்புடவை இதெல்லாம் கொடுத்துருக்காரு. எல்லாம் ஒண்ணு பண்ணுவாரு. இப்போ வந்து இருந்த ஆட்சியெல்லாம் நிறைய பேர் உடனே யாரும் பண்ணவில்லை சார். எல்லாம் பண்ணது எல்லாமே 2 வருஷம் மேல பண்ணாங்க. ஆனா எங்க சார் எங்க தம்பி அவரு, என்னோட தம்பி அவர், எங்க விஜய் தம்பி இப்போ மறு மாசமே அவர் ஒரு 1000 படுது. எவ்வளவு விஷயம் தெரியுமா? இல்லாத ஏழைங்களுக்கு எல்லாம் கொடுத்தது. அது பெரிய ஒரு ஊக்கத்தொகை தான் நான் சொல்ல முடியும். 1000 பேர் திட்டம் சொல்றாங்க, திட்டம் வரலாம். ஆனா இந்த மாதிரி திட்டம் எல்லாம் ஸ்டார்டிங்ல யாரும் பண்ணதே கிடையாது. எங்களுக்கு பண்ணுவாரு. ஆனா இப்ப சொல்லிருக்க திட்டம்லாம் இப்ப நம்ம அவருக்கு டைம் கொடுக்கணும். டைம் கொடுக்காத பண்ணல என்ன பண்ண முடியும்? அவரோட சொத்தை பண்ண முடியும். அவர் இருக்க பணத்தை பண்ணதே போதும். இனிமே எங்களுக்கு பண்ணுவாரு. அதனால இவங்க தருவாங்க அவங்க தருவாங்க, எங்களுக்கு கொடுக்கறதுனால நாங்க கவலைப்பட மாட்டோம். எங்க ஆட்சி நல்ல ஆட்சி. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க தம்பி வந்தது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஆட்சி எங்களுக்கு. அதனால எங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. மீண்டும் மீண்டும் அவர் தான் வருவாரு ஆட்சிக்கு. பட்ஜெட் இன்னைக்கு பட்ஜெட் நடந்துருக்குமா, தாக்கல் பண்ணிருக்காங்க. பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கீம் பாத்தீங்களா? அது பெண்களுக்காக ஸ்கீம் பாக்குறது இந்த எது செய்யணுமோ அதை அவர் விஜய் கரெக்டா செய்யறாரு. பெண்களுக்காக இந்த கல்யாணத்துக்காக உதவி பண்றது அதுவும் நல்லா கரெக்டா பண்றாரு. இந்த ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுலயும் ஹெல்ப் பண்றாரு. இந்த ஆர்டின்றதுக்கும் பண்றாரு. மாசம் இந்த பசங்களுக்கு காசு போடுறது அதையும் கரெக்டா கையெழுத்து போடுறாரு. எல்லாமே ஹெல்ப் நல்லா பண்றாரு. ஆனா அவர் விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு. இந்த சிங்கப்படை என்பது போற வழியில எதாவது பிரச்சனை இருந்தா கூட நம்ம எங்க பாக்குறோமோ அங்கங்க இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்லயும் சரி, எங்க பாக்குறாங்க, நம்மளுக்கு ஒரு பயம் இல்லாம ஸ்கூல்லாண்டியும் சரி பஸ் ஸ்டாண்ட்லயும் சரி எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அதனால விஜய் சார் இந்த விஷயத்துல ரொம்ப பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம் நல்லா செய்யறாரு. இப்போ எங்கன்னா போனோம்னா நம்ம பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவோம். இப்ப எங்க விஜய் அண்ணா இருக்கிறதுனால அங்க தைரியமா பேசுறோம். அவரு எல்லாருமே இருக்காரு, நாங்க இருக்கோம். எங்க அண்ணன் நான் இருக்குன்னு அவர் அப்படிதான் சொன்னாரு. எங்க அண்ணன் அப்படின்னு அவர் சொன்ன அந்த மாதிரி தான் நாங்க எங்க அண்ணன் நினைச்சு நாங்க பேசுறோம். அதனால எல்லாத்துக்குமே அவர் விஜய் சார் எங்களுக்கு எப்பவுமே நல்ல பெண்களுக்கு துணையா பாதுகாப்பா இருப்பாரு. சின்ன குழந்தைங்க கூட இப்போ டிவில எவ்வளவு நியூஸ் எல்லாம் காட்டுறாங்க. அது முன்ன இருந்த ஆட்சியிலயும் ரொம்ப அதிகமா தான் இருந்தது. இப்ப வந்த உடனே எல்லாமே சரி பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாமே சரி பண்ண முடியும். அதனால விஜய் மேல நம்ம எதுவும் குறையும் சொல்ல முடியாது. முன்ன இருந்ததை விட பெண்களுக்கு பாதுகாப்பு இப்ப அதிகமா கிடைக்கும். அந்த முழுமை நம்பிக்கை எங்களுக்கு. அடுத்த இப்போ வருஷம் ஆட்சியில திரும்ப அவர் முதலமைச்சரா எப்பவுமே அவர் தான் வரணும் நாங்க நினைக்கிறோம். அவர் தான் நீடிக்கணும் நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம். எங்க ஓட்டு இந்த தாலிக்கு தங்க தீட்டுன்றது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இதுக்கு அடுத்த பெண்களுக்கு கல்யாண சீர்வரிசம் செய்யுது, இந்த தாய் மாமா முறை செய்யுது, எல்லாமே அது கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல ஹெல்ப்பா இருக்கு. அதனால அவர் அந்த உதவியும் நல்ல சூப்பரா செய்யறாரு. அதனால எங்க விஜய் ஆனா எப்பவுமே அவர் தான் ஆட்சியில் இருக்கணும். நாங்க எப்பவுமே ஊழலில் மது கன்று ஊற்று அடைக்கப்பட்டிருக்கிறது. ஊழலின் ஆட்சி அடைக்கப்பட்டு மக்கள் ஆட்சி மறந்துருக்கு. இந்த 2026-27 ஆண்டுகளுக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்கிறது மக்களுக்கு முழுமையா போய் சென்றடையும். அவங்களுக்கு இது பட்ஜெட் தாக்கல் பண்ணா ஒவ்வொரு அமைச்சர்களும் அவங்களுக்கு பண்டு, நிதி பண்டுன்னு அவங்களுக்கு ஒரு பண்டு, இதெல்லாம் போய் சேராம நேரடியாக போய் மக்களை போய் சென்றடைகிறது இந்த மக்களுடைய ஆட்சி. இது டிவிக்கு ஆட்சி, மக்களுக்காகவே தான் ஆட்சி. ஒருபோது ஊழல் கண்ணு அடைக்கப்பட்டிருக்கிறது மக்களின் ஆட்சி. இந்த யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் நிறைய அமௌண்ட் ஒதுக்கி இருக்காங்க பட்ஜெட்ல. ஸ்போர்ட்ஸ் பாஸ் அதுவும் விளையாட்டு ஒரு மாணவிகளுக்கு ஊக்க வைக்கிறதுக்காக தான் இது இந்த பட்ஜெட் தாக்கல். இது நல்ல மாணவிகளை போய் சென்றடையும். போதைப் பொருள் முதல்ல ஒழிக்கணும். போதை ஊற்றுக்கண்ணு திமுக தான். இது எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஒரு முஸ்லீம் ஒரு நண்பரு குடன் அடைச்சி வச்சாரு. அவர் தான் தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்தது. அவங்கள வச்சு படம் எடுத்து அவங்களுக்கு ஊழல் ஊற்றி அவங்க தான் அதுலயும் ஊறி போனது எது? இந்த போதைப் பொருள். அவங்க இல்லாம இந்த 5 வருஷத்துல கொண்டாந்தது அவங்க தான். அதே மாதிரி இந்த
வடநாட்டு ஊழியர் கொண்டாந்தது திமுக ஆட்சியில் தான் கொண்டாந்தது. இந்த இளைஞரை அவங்க தான் ட்ரெயின்ல வந்து எடுத்தாந்து இந்த போதைப் பொருளை அறிமுகப்படுத்தினாங்க. அது 3/4 பாகம் கொண்டாந்தது முழுமையா கொண்டாந்து திமுக ஆட்சியில தான். இது யாராலையும் மறுக்க முடியாது. எல்லாம் சிறப்பாக பண்ணுவாங்க. அமைச்சருங்க குழந்தைங்களுக்கு, பெண்களுக்கு, எல்லாத்துக்கும் தாய்மாமன் சீரு, விளையாட்டுக்கு, கல்விக்கு எல்லாமே எங்க அமைச்சருங்கள் வந்து நல்லபடி பண்ணுவாங்க. மக்களாட்சி நல்லதா நடக்கும். பெண்களுக்கு வந்து மாதம் 2500 ரூபாய். முக்கியம் கேஸ் வந்து வருஷத்துக்கு 6. அதுக்கப்புறம் வந்து தாய்மாமன் மோதிரம், தங்க மோதிரம் திட்டம், தாலி, பெண்கள் இளம் பெண்களுக்கு கல்யாணம் ஆகும்போது தாலி சிறப்பா பட்டு போடுவேன். மாணவர்களுக்கு விளையாட்டு எல்லாமே, கல்விக்கு எல்லாத்துக்கும் சிறப்பா சொல்லியிருக்காரு, செய்வாரு. பட்ஜெட் வந்து இவ்வளவு சீக்கிரம் தாக்கல் பண்ணுவார் நாங்க நினைக்கவே இல்லை. ஏன்னா எந்த ஆட்சியிலுமே வந்து இவ்வளவு சீக்கிரம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த 1000 ரூபாய் திட்டம் கூட போன ஆட்சியில வந்து 3 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு தான் போட்டாங்க. ஆனா எங்க சிஎம் வந்து விஜய் அண்ணா வந்து அவர் ஆட்சியில உட்காந்த 6வது மாசத்துல இருந்தே போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப வந்து 2500 ரூபாய், அதுவும் கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து சேரும். அப்புறம் தாலி திட்டம் வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, இல்லாதவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த நல்லது போய் சேரும் கண்டிப்பா. அவரு வந்து மக்கள் பணத்துல 1 ரூபாய் எடுக்க மாட்டாரு, எடுக்கவும் யாரையும் விட மாட்டாரு. அதனால வந்து யாருக்கு என்ன போய் சேரணுமோ அதெல்லாம் கரெக்டா போய் சேர்ந்துரும். எவ்வளவு குழந்தைங்க கூட படிப்பு வரலன்னா கூட ஸ்போர்ட்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க எல்லாம். அவங்களுக்கும் இதுக்கு ஒரு நல்லதுதான்.